In this video, we are going to discuss about the topic domestic electric circuits. 4.10 Domestic electric circuits in your content book page number 51. The electricity produced in power stations is distributed to all the domestic and industrial consumers through overhead and underground cables. See here, பவர் ஸ்டேஷனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ஆனது ஓவர் ஹெட் கேபிள்ஸ் வழியாகவும் அல்லது அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் வழியாகவும் தான் வந்து டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கஸ்டமருக்கு ரீச் ஆகுது. லைக்வைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு ஹோம்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மெயின் பாக்ஸ்க்கு வருது. ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபஸ்ட்டு இட் இஸ் கம்மிங் இன் டு அவர் meter box, main box, and then after coming into main box by using wire connections we are taking electricity. Main box ல இருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி கரண்ட் எடுக்கிறோம்? We are taking it by using some wires. So see here, in our homes electricity is distributed through the domestic electric circuits wired by the electricians. With the use of electricians we are taking the electricity by using wire. The first stage of the domestic circuit is to bring the power supply to the main box from a distribution panel. அந்த பேனலை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு மெயின் பாக்ஸ்லேருந்து கரண்ட் சப்ளை வந்து எடுக்கிறோம். மெயின் பாக்ஸ்க்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு பவர் சப்ளை வந்து கொண்டுறோம். சச் அஸ் அ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா, அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறேன், டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு மெயின் பாக்ஸ்க்கு கரண்ட்டை கொண்டுறோம். மெயின் பாக்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், மெயின் பாக்ஸ்லேருந்து சம் ஒயர் கனெக்ஷன்ஸ் மூலியமாக நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ மெயின் பாக்ஸ் ஆர் ஃபியூஸ் பாக்ஸ் அண்ட் மீட்டர். இப்போ மெயின் பாக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பாக்ஸ் அண்ட் மீட்டர். நவ் லெட் அஸ் see ஃபியூஸ் பாக்ஸ். ஃபியூஸ் பாக்ஸ்னா in a fuse box fuse wire or MCB is there. சரியா, ஃபியூஸ் பாக்ஸில் வந்து ஃபியூஸ் ஒயர் இல்லாட்டி எம்சிபி இருக்கும். எம்சிபின்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். திஸ் இஸ் த எம்சிபி. இப்போ ஃபியூஸ் ஒயர் ஒர்க் இஸ் டு ப்ரொடெக்ட் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஃப்ரம் ஓவர்லோடிங். ஃபியூஸ் ஒயரோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் சேஃப்கார்டாக பார்த்துக்கிறது தான் வந்து ஃபியூஸ் ஒயரோட ஒர்க்கு. ஆர் டு எக்ஸஸ் த கரண்ட் அதிகமானால் ஃபியூஸ் ஒயரில் வரும்போது இட் கெட்ஸ் மெல்ட். இப்போ பவர் சப்ளை வந்து ஒரு 20 வோல்ட்டு தான் கிடைக்கணும், பட் வந்து நம்மளுக்கு 50 வோல்ட்டில் கிடைக்கிது அப்படின்னா அந்த ஃபியூஸ் ஒயரில் கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அந்த ஃபியூஸ் ஒயர் என்ன ஆகுது, மெல்ட் ஆயிடுது. அந்த ஃபியூஸ் ஒயர் மெல்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இட் இஸ் சேஃப். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் படிச்சிருப்போம். ஃபியூஸ் ஒயர் வந்து என்ன கனெக்ஷனில் இருக்குது, ஃபியூஸ் ஒயர் இஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன். ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ஃபியூஸ் ஒயர் சீரியஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அதிகமான கரண்ட் சர்க்கியூட்டில் போகும்போது என்ன ஆகுது, ஹீட் ஆகுது. ஆஃப்டர் ஹீட்டிங் இட் இஸ் கெட்டிங் மெல்ட்டிங். இப்போ ஒரு சர்க்கியூட்டில் வந்து அதிகமாக கரண்ட் பாஸ் ஆகும்போது என்ன ஆகுது, அது வந்து ஓவர் ஹீட் ஆகுது. அந்த ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகுது, நம்மளுக்கு அதிகமான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது என்ன ஆகுது, இட் இஸ் getting melting. So fuse wire நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் லோ மெல்ட்டிங் பாயிண்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல். ஃபியூஸ் வயரில் நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு லோ மெல்ட்டிங் பாயிண்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் மெல்ட்டிங் த சர்க்கியூட் இஸ் broken, appliances are safe. அப்படி லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டீரியலை தான் யூஸ் பண்ணுறோம். அதையும் மீறி வந்து ஃபியூஸ் ஒயரில் வந்து கரண்ட் வந்து அதிகமாக பாஸ் ஆச்சுன்னா அந்த ஃபியூஸ் ஒயர் என்ன ஆகுது, மெல்ட் ஆகி இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ் எல்லாம் ப்ரோக் ஆகிடும். லைக்வைஸ் சீஹர் எம்சிபின்னு என்னது, மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். எம்சிபியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ அண்ட் இட் இஸ் அ ஸ்விட்சிங் டிவைஸ். எம்சிபியை வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஸ்விட்சிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகாஸ் இட் கேன் ஆட்டோமேட்டிக்லி ஒர்க் ஆர் மேனுவலி ஒர்க். அந்த ஸ்விட்சிங் டிவைஸ் என்ன பண்ணும், இட் கேன் ஒர்க் ஆட்டோமேட்டிக்லி ஆர் மேனுவலி. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எம்சிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டு ப்ரொடெக்ட் த ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் ஃப்ரம் எக்ஸஸ் கரண்ட். நம்ம இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸஸ் கரண்ட்லேருந்து பாதுகாத்து வைக்கக்கூடியது தான் வந்து எம்சிபியோட ஒர்க்கு. ஸோ ஓவர்லோடிங் ஆகும்போது இல்லாட்டி ஓவர்லோடிங் ஆகும்.
அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று சர்க்கியூட்டில் அட்டாச் ஆகிருக்கும். இப்போ எந்த ஒரு சர்க்கியூட் எடுத்தாலும் அதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ப்ரிங் வந்து ஒரு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதிகமான கரண்ட் அந்த சர்க்கியூட்டில் வரும்போது என்ன ஆகும்னா இட் இஸ் அட்ராக்டட் பை எலக்ட்ரோ மேக்னெட். அது வந்து என்ன பண்ணுது, இப்போ அதிகமான கரண்ட் வந்து அந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகும்போது அந்த ஸ்ப்ரிங்கில் படுமா, அதனால என்ன ஆகுதுன்னா அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகி த சர்க்கியூட் இஸ் புரோக்கன். அந்த சர்க்கியூட் வந்து புரோக்கன் ஆயிடுது. புரோக்கன் ஆகிறதுனால நம்மளோட அப்ளையன்சஸ், நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் எல்லாமே எப்படி இருக்கு, இட் இஸ் இன் சேஃப் கண்டிஷன். இப்போ எம்சிபியோட ஃபங்க்ஷன் என்னது, இட் இஸ் டு ப்ரொடெக்ட் த ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் ஃப்ரம் எக்ஸஸ் கரண்ட். எக்ஸஸ் கரண்ட்லேருந்து நம்ம ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ்லாம் வந்து சேஃபாக பாதுகாத்துக்கும். ஒரு சர்க்கியூட் டயக்ராமில் பார்க்கும்போது ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும், அந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு சர்க்கியூட் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அதிகமான கரண்ட் சர்க்கியூட்டில் வரும்போது அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகுது. எலக்ட்ரோ மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகிறதுனால அந்த சர்க்கியூட் என்ன ஆகுது, சர்க்கியூட் வந்து புரோக்கன் ஆயிடுது. அந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆகிறதே இல்லை. ஸோ நம்மளோட ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே சேஃபாக இருக்குமா. லைக்வைஸ் இப்போ மீட்டரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் டு ரெக்கார்ட் த கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மீட்டரோட ஒர்க் என்னதுன்னா இப்போ எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பாக்ஸில் மீட்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கும். மீட்டர் வந்து உங்களுக்கு ஆனில் இருக்கும், ஏதோ ஒரு ரீடிங்ஸ் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ மீட்டரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் டு ரெக்கார்ட் த கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மீட்டர் பாக்ஸ். மீட்டர் பாக்ஸில் ரீடிங் காமிக்குமா, நம்ம எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டு தான் வந்து அந்த மீட்டர் பாக்ஸ். இப்போ 2 months ஒன்ஸ் வந்து நம்ம இபி பில் பே பண்ணுவோம். இபி பில் பே பண்ணுறதுக்கு அவங்க வந்து ரீடிங் எடுப்பாங்க. நம்ம எப்படி பே பண்ணுறோம், அதில் இருக்கக்கூடிய ரீடிங்ஸை வச்சு தான் நம்ம எவ்வளோ எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ மீட்டர் பாக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, மீட்டர் பாக்ஸ் ஒர்க் இஸ் டு ரெக்கார்ட் த கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு see here, the electricity is brought to houses. The electricity is brought to house. See here, the electricity is brought to houses by 2 insulated wires. Out of these 2 wires, one wire has a red insulation and it is called as live wire. The other wire has a black insulation and it is called as neutral wire. மொத்தம் இப்போ wire connections பார்த்தீங்கன்னா 2 insulated wires யூஸ் பண்ணியிருப்போம். அதில் ரெட் கலர் இன்சுலேட்டட் வயரை வந்து லைவ் வயர் அப்படின்னு சொல்கிறோம். பிளாக் கலர் இன்சுலேட்டட் வயரை வந்து நியூட்ரல் வயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லைவ் வயரில் மெயின் ஃபியூஸ், லைவ் வயரில் என்ன பண்ணுதுன்னா மெயின் ஃபியூஸ்க்கு வருது. லுக் அட் த சர்க்கியூட் டயக்ராம். லைவ் வயர்லேருந்து எதுக்கு வருது, ஃபஸ்ட்டு மெயின் ஃபியூஸ்க்கு வருது. நெக்ஸ்ட்டு நியூட்ரல் வயர்லேருந்து டைரெக்டாக எலக்ட்ரிசிட்டி மீட்டரில் வருது. லைவ் வயர்லேருந்து மெயின் ஃபியூஸுக்கு வரக்கூடியது லைவ் வயர், நியூட்ரல் வயர் ரெண்டோட கனெக்ஷன்ஸும் சேர்ந்து தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி மீட்டரில் வருது. ஸோ அந்த மீட்டருக்கு போகும்போது என்ன ஆகுது, லைவ் வயரும் நியூட்ரல் வயரும் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் தீஸ் வயர்ஸ் ஆர் கனெக்டட் இன் மெயின் ஸ்விட்ச். எலக்ட்ரிசிட்டி மீட்டரில் 2 வயருமே ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 வயரும் எது கூட கனெக்ட் ஆயிருக்கு, இட் இஸ் கனெக்டட் இன் மெயின் ஸ்விட்ச். அது வந்து எது கூட, ஸ்விட்சோட கூட கனெக்ட் ஆயிடுச்சு. whenever we want we have to disconnect the electricity. நம்ம எப்போவாது எலக்ட்ரிசிட்டியை டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா from main switch live wire is forming of 2 circuit. அந்த ஸ்விட்ச் வந்து எதுக்குப்பா யூஸ் ஆகுது, ஸ்விட்ச் இஸ் டு டிஸ்கனெக்ட் த எலக்ட்ரிசிட்டி. சரியா, நம்ம எப்போ வேணாலும் எலக்ட்ரிசிட்டி தேவைன்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி வேண்டாம்னா ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விட்ச் இஸ் யூஸ்டு டு டிஸ்கனெக்ட் த எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் மெயின் ஸ்விட்ச் லைவ் வயர் இஸ் ஃபார்மிங் 2 சர்க்கியூட்ஸ். மெயின் ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணுது, லைவ் வயர் வந்து 2 சர்க்கியூட்ஸை ஃபார்ம் பண்ணுது. என்னென்ன ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 5A ரேட்டிங், நெக்ஸ்ட் ஒன் இஸ் 15A ரேட்டிங். ஓகேவா, இதில் 5A ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லோவர் பவர் ரேட்டிங். 5A ரேட்டிங் வந்து எப்படி இருக்குது, இட் இஸ் அ லோவர் பவர் ரேட்டிங். ஸோ லோவர் பவர் ரேட்டிங்கில் ஆப்ரேட் ஆகக்கூடிய அப்ளையன்சஸ் எல்லாமே எப்படி இருக்குது, 5A ரேட்டிங்கில் தான் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா டியூப்லைட், ஃபேன், பல்ப், இதெல்லாம் தான் வந்து லோவர் பவர் ரேட்டிங்குரிய எக்ஸாம்பிள். தட் இஸ் 5A ரேட்டிங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15A ரேட்டிங். 15A ரேட்டிங் எப்படி இருக்குன்னா இட் இஸ் அ ஹையர் பவர் ரேட்டிங். இதில் ஒர்க் ஆகக்கூடிய அப்ளையன்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர், எலக்ட்ரிக் அயன் அண்ட் ஹீட்டர், இதெல்லாமே வந்து ஹையர் பவர் ரேட்டிங். தட் இஸ் 15A ரேட்டிங்கில் வந்து ஒர்க் ஆகுது. லைவ் வயர் அண்ட் நியூட்ரல் வயர் ஆர் ஃபார்மிங் 2 செப்பரேட் சர்க்கியூட்ஸ். லைவ் வயரும் நியூட்ரல் வயரும் எப்படி ஃபார்ம் ஆகுது, இட் இஸ் ஃபார்மிங் ஆஃப் 2 separate circuits. After the main switch all connections are made in parallel.
2 சர்க்கியூட் கனெக்ஷன்ஸில் ஃபார்ம் ஆகுது, லைவ் வயரும் மெயின் வயரும். மெயின் ஸ்விட்சில் எல்லா கனெக்ஷன்ஸுமே எந்த கனெக்ஷன்ஸில் இருக்குது? இட் இஸ் இன் parallel கனெக்ஷன். எப்படி இருக்குது? சீரியஸ் கனெக்ஷனாக இல்லாமல் parallel கனெக்ஷனாக இருக்குது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் parallel கனெக்ஷன் எப்படி இருக்கும். parallel கனெக்ஷன்னா ஒரு பாயிண்ட் வந்து காமன் பாயிண்ட்லேருந்து போகக்கூடிய கனெக்ஷன்ஸ் தான் வந்து parallel கனெக்ஷன். ஒரு எண்டுக்கு ஒரு பாயிண்ட்லேருந்து போகும், இன்னொரு எண்டுக்கு இன்னொரு பாயிண்ட்லேருந்து போகக்கூடிய கனெக்ஷன்ஸ் தான் வந்து parallel கனெக்ஷன்ஸ். ஸோ இன் அவர் ஹோம் ஆல் அப்ளையன்சஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளையன்சஸுமே வந்து எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்? parallelல தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் parallel கனெக்ஷனோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கனெக்ஷன் ஆஃப் ஒன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் டஸ் நாட் அஃபெக்ட் அதர் அப்ளையன்சஸ். இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் இப்போ பேரலாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இப்போ ஒரு வந்து ஃபேன் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஃபால்ட் ஏற்பட்டுருச்சுன்னா அது வந்து மித்த இருக்கக்கூடிய எல்லா அப்ளையன்சஸையும் வந்து சஃபர் பண்ணாது. ஓகேவா? ஸோ டிஸ்கனெக்ஷன் ஆஃப் ஒன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் டஸ் நாட் அஃபெக்ட் அதர் அப்ளையன்சஸ். ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒர்க் அதிகமானாலும் கரண்ட் வில் பாஸ் த்ரூ அதர் அப்ளையன்சஸ். இப்போ ஒரு அப்ளையன்சஸே வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, அது ஒர்க் ஆகாமல் போனாலும் டேரெக்டாக அந்த கரண்ட் வந்து மித்த அப்ளையன்சஸ்க்கு எல்லாமே வந்து சப்ளை பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு அப்ளையன்சஸுமே பேரலாக கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அனதர் ஒன் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈச் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் கெட் ஈக்குவல் வோல்டேஜ். இப்போ மொத்தமாக ஒரு 8 அப்ளையன்சஸ் இருக்குன்னா அந்த 8 அப்ளையன்சஸ்க்குமே வந்து ஈக்குவலான வோல்டேஜாக இருக்கும். பிகாஸ் parallel கனெக்ஷன் ஒரு ரெண்டு பாயிண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டு பாயிண்ட்டில் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டுக்கும் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெஷர் பண்ணும்போது சேமாக இருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு எண்டுலேருந்து தான் இன்னொரு ரெண்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ்க்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். வீட்டுக்கு வரக்கூடிய டொமஸ்டிக் அல்டர்னேட்டிங் கரண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் வந்து 220 வோல்ட். நம்மளுக்கு வீட்டுக்கு எந்த ஒரு டொமஸ்டிக் அப்ளையன்சஸ்க்கும் வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட் எவ்வளோ வருதுன்னா இட் இஸ் கம்மிங் இன் 220 வோல்ட். இந்தியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிங் கரண்ட் எவ்வளோ வருதுன்னா 220 வோல்ட்லேருந்து 230 வோல்ட் வரைக்கும் தான் வருது. இட்ஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் 50 ஹெர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இன் அதர் கண்ட்ரீஸ் லைக் யூகே, யூஎஸ்ஏ அவங்களுக்கெல்லாம் வந்து டொமஸ்டிக் அல்டர்னேட்டிங் கரண்ட்டோட பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் டு 120 வோல்ட். அவங்களுக்குலாம் எவ்வளோ வருது? 110 வோல்ட் டு 120 வோல்ட். அவங்களோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ். நம்மளுக்கு 220 வோல்ட்லேருந்து 230 வோல்ட் வரைக்கும் கிடைக்குது. நம்மளோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். பட் இன் அதர் கண்ட்ரீஸ் தே ஆர் கெட்டிங் த வோல்டேஜ் ஆஃப் 110 வோல்ட் டு 120 வோல்ட். பட் அவங்களோட ஃப்ரீக்வன்சிஸ் பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ். ஸோ இன் ஹோம் ஆல் த அப்ளையன்சஸ் ஆர் கனெக்டட் யூஸிங் parallel combination. ஸோ நம்ம வீட்டில் வந்து எல்லா கனெக்ஷன்ஸுமே எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்? It is connecting in parallel combination. Are you clear what is mean by domestic circuits? Now 4.10.1 overloading and short circuiting. Overloading and short circuiting. The fuse wire or MCB will disconnect the circuit in the event of an overloading and short circuiting. MCB fuse wire ஓட ஒர்க் என்னன்னா எல்லா இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ் எல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கும். எப்போ சேஃப்கார்ட் பண்ணும்? ஃப்ரம் எக்ஸசிவ் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் சர்க்கியூட். நெக்ஸ்ட் இஸ் ஓவர்லோடிங் ஹேப்பன்ஸ் when a large number of appliances are connected in series to the same source of electric power. எப்போ வந்து ஓவர்லோடிங் வந்து நடக்கும்? சேம் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பவரில் நிறைய நம்பர் ஆஃப் அப்ளையன்சஸ் ஆனது சீரியஸில் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்? ஓவர்லோடிங் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் இஸ் this leads to the flow of excess of current in the electric circuit. இது இப்படி நடக்கிறதுனால தான் வந்து என்ன ஆகுது? சர்க்கியூட்டில் வந்து excess of current வந்து flow ஆகுது. when the amount of current passing through a wire exceeds the maximum permissible limit, the wire gets heated to such an extent that a wire ஃபயர் மே பி காஸ்டு. என்ன ஆகுது? ஏன் வந்து ஃபயர் வந்து காசு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகிறது வந்து ரொம்ப மேக்ஸிமமாக பாஸ் ஆச்சுன்னா அந்த ஒயர் மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஃபயராக வந்து காசு ஆகுது. இதை தான் வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Next one is when a live wires come in contact with a neutral wire, it causes a short circuit. Live wire வந்து நியூட்ரல் வயர் கூட வரும்போது என்ன காசு ஆகுது? ஷார்ட் சர்க்கியூட் வந்து காசு ஆகுது. அந்த ஷார்ட் சர்க்கியூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில் சம் அப்ளையன்சஸ் இருக்குது. பேட்டரியில் சம் அப்ளையன்சஸ் மூலியமாக நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இது நம்ம எந்த ஒரு அப்ளையன்சஸுமே இல்லாமல் டேரெக்டாக பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
This happens when the insulation of the wires get damaged due to temperature or some external force. இது வந்து எப்போ நடக்குது? இன்சுலேஷன் வயர் வந்து டேமேஜ் ஆகும்போது இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் காசிங் எல்லாம் வந்து நடக்குது. Due to a short circuit, the effective resistance in the circuit becomes very small. ஷார்ட் சர்க்யூட் நடக்கும்போது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? இட் இஸ் வெரி ஸ்மால், விச் லீட்ஸ் டு த ஃப்ளோ ஆஃப் அ லார்ஜ் கரண்ட் த்ரூ த வயர்ஸ். ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் ஹீட்டிங் ஆஃப் வயர் டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் அ ஃபயர் மே பி காஸ்ட் இன் த பில்டிங். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா ஃபயரில் வந்து பில்டிங்கில் வந்து ஃபயர் வந்து காஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இஸ் 4.10.2 earthing. In domestic circuits, a third wire called the earth wire have a green insulation is usually connected to the body of the metallic electric appliances. Black wire, red wire na நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? ரெட் இன்சுலேஷன் வயர் வந்து லைவ் வயர், பிளாக் வயரை வந்து நியூட்ரல் வயர்னு பார்த்துருக்கோம். அடுத்தது தேர்டாக இருக்கக்கூடிய வயர் பார்த்தீங்கன்னா கிரீன் இன்சுலேஷன் வயர். அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா earthing. Green insulation is usually connected to the body of the metallic electric appliances. Next is the other end of the earth wire is connected to the metal tube or metal electrode which is buried into the earth. ஒரு எண்டை வந்து நம்ம பாடி ஆஃப் த மெட்டலிக் வயர் அப்ளையன்சஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. அதர் எண்டை வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டியூப் ஆர் மெட்டல் எலக்ட்ரோடில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. திஸ் வயர் ப்ரொவைட்ஸ் அ லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் டு த எலக்ட்ரிக் கரண்ட். இந்த வயர் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? இட் இஸ் ப்ரொவைடிங் த லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் டு த எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ த earth wire sends the current from the body of the appliances to the earth. Whenever a live wire accidentally touches the body of the metallic electric appliances, earth wire என்ன பண்ணுது? earth wire வந்து கரண்ட்டை வந்து சென்ட் பண்ணுது. எங்கிருந்து? ஃப்ரம் த பாடி ஆஃப் அப்ளையன்சஸ்லேருந்து earthக்கு வந்து சென்ட் பண்ணுது. எப்போ லைவ் வயர் வந்து ஆக்சிடென்ட்லி டச்சஸ் த பாடி ஆஃப் த மெட்டலிக் எலக்ட்ரிக் லைவ் வயர் வந்து நம்ம மெட்டலிக் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸில் வந்து டச் ஆகும்போது earth wire வந்து கரண்ட்டை வந்து சென்ட் பண்ணுது. பாடி ஆஃப் த அப்ளையன்சஸ்லேருந்து earthக்கு வந்து சென்ட் பண்ணுது. ஸோ thus the earth wire serves as a protective conductor which saves us from electric shocks. இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுறதுனால நம்ம பாடி ஆஃப் அப்ளையன்சஸ்லேருந்து நம்ம earthக்கு வந்து கரண்ட்டை நம்ம கொடுக்கறதுனால தான் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து we are protecting. So now are you clear about the topic 4.10, that is domestic electric appliances?